வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீட்ல அச்சு முறுக்கு எப்படி செய்யறாங்கன்னு பாக்குறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அச்சு முறுக்கு செய்யறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறோம். சரிங்களா? 1/2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கோம். டம்ளர்ல அளந்து தேவையான அளவுக்கு பச்சரிசி போட்டாச்சு. பச்சரிசி போட்டதும் ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் தண்ணி பிடிச்சு ஊற வைக்கணும். அரிசி நல்லா ஊறினதும் அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு பேப்பர் விரிச்சு பேப்பருக்கு அடியில ஒரு துணியையும் விரிச்சு வச்சிடணும். அதுக்கு மேல அரிசியை நல்லா காய வைக்கணும். அரிசியை ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா அரிசி எடுத்து அந்த துணி மேல கொஞ்சம் இடைவெளியா விட்டு நம்ம பரத்தி வைக்கணும். நல்லா பரத்தி வச்சாதான் நல்லா காயும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அரிசி எடுத்து அந்த துணி மேல வைக்கிறோம். அப்பதான் அந்த துணியில அதுல தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியெல்லாம் அப்படியே அடியில பேப்பருக்கு போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் தேவைப்படுது. ஒரு தேங்காவை கட் பண்ணி அதில் அரை தேங்காவை திருவி எடுத்துக்கணும். சரியா? எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தேங்காயில பால் எடுக்கணும். சரிங்களா? தேங்காய் பால் நம்மளுக்கு அச்சு முறுக்கு தேவையா இருக்கு. ஸோ தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். தேங்காய் பால் எடுத்ததும் நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கணும். தண்ணிலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது. நல்லா இருத்தி எடுத்தோம்னா நமக்கு ஒரு கிளாஸ்ல தேங்காய் பால் ரெடி ஆயிரும். தேங்காய் பால் இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம காய வச்ச அரிசி ரெடி ஆயிட்டு அந்த அரிசியை மிக்சியில் ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நல்லா சல்லடை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 6 டைமுக்கு மேலே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைச்சோம். பெரிய ஜாரில் அரைக்காமல் சின்ன ஜாரில் தான் அரைச்சோம். அரைச்சி ஒரு அரிப்பு வச்சுக்கிட்டு, ஏன்னா நல்லா மாவாக இருக்கணும், அதனால நல்லா சல்லடையை போட்டு அரைச்சி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஒரு வழியாக நானும் எங்கள் பாட்டியும் சேர்ந்து மாற்றி அரைச்சி சல்லடை போட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எள்ளு எடுத்துக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஒரு 25 கிராம் எள்ளு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம் ஒரு 2 நிமிஷம். அதுக்கப்புறம் இந்த எள்ளை எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம்ல பச்சரிசி, இந்த பச்சரிசியில் மிக்ஸ் பண்ணணும். பச்சரிசி நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. எள்ளை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். சரியா? நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சு தேங்காய் பால் இருக்கு. இந்த தேங்காய் பாலை இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்க போகிறது இல்லை, அதனால தேங்காய் பாலை ஊற்றி சேர்க்குறோம். மெயின் இன்கிரீடியன்ட். ஸோ தேங்காய் பால் சேர்த்தாச்சு. ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அது போக சீனி, இவ்வளோதான். ஸோ சீனி சேர்க்க விரும்பாதவங்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிக்கிடணும். முட்டை ஆட் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஓகேங்களா? தேங்காய் பால் காணலை, ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா தேங்காய் பால் மட்டுமே பண்ணக்கூடாதுல, அதனால கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா உள்ள நம்ம தேங்காய் பால், முட்டை, அதுக்கப்புறம் சீனி எல்லாம் போட்டிருக்கோம்ல, சீனி எல்லாமே நமக்கு கரைய வேண்டியது இருக்குல்ல, அதனால நல்லா எடுத்துக்கோ. நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சாதான் கரையும். கரெக்டா இந்த பதத்துல நமக்கு இருக்கணும். தண்ணி மட்டும் ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க. தண்ணி ரொம்ப சேர்த்தீங்கன்னா நமக்கு அச்சு முறுக்கு வராது. ஸோ பதம் இந்த அளவுக்கு. இதை விட கட்டியா இருந்தா கூட ஓகே. ஏன்னா நம்ம தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அப்புறம் நிறைய ஆயிட்டுனா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். சப்போஸ் இங்க பண்ணும்போது தண்ணி நிறைய ஆயிட்டுனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரிசி மாவை அரைச்சி உடனே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அந்த பதத்துக்கு ஏத்தாப்புல. ஐயோ தண்ணி நிறைய ஆயிட்டே என்ன பண்றது அப்படின்னு யோசிக்காம சடனா இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளான் ஒர்க் அவுட் ஆயிரும். இப்போ நம்ம எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றியாச்சு.
அச்சு முறுக்கு ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா எண்ணெய் காயணும். நல்லா எண்ணெய் சூடானோடனே நம்ம அச்சு முறுக்கு செய்யறதுக்கு தேவையான இந்த அச்சு முறுக்கு குழல் எடுத்து எண்ணெய்க்குள்ள போட்டுறணும். அது போட்டதும் கொஞ்ச நேரத்துல எண்ணெய் ரெடியானு கொஞ்சம் சின்ன சின்ன பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டோன்னே பார்த்தீங்களா வருதா, என்ன ஆடுறது தெரியுதா, அந்த டைம்ல தான் நம்ம வந்து அச்சு முறுக்கு ரெடி ஆயிட்டு குழலு. என்ன பண்றோம், அச்சு முறுக்கு மாவுல முக்குதோம். முக்கி எண்ணெயில விட்டோம்னா பாருங்க எவ்வளவு அழகா பிரிஞ்சு வருது. இப்படி பிரிஞ்சு வரணுங்க, வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு வழியா நாங்க எங்க குடும்பமே சேர்ந்து அச்சு முறுக்கு செய்ய ரெடி ஆயிட்டோம். நானு, எங்க பாட்டி, என் தம்பி எல்லாரும் சேர்ந்து நான் வீடியோ எடுக்க, எங்க பாட்டி அச்சு முறுக்கு போட, என் தம்பி அதை அச்சு முறுக்க மாத்தி போடணும். ஒரு வழியா அச்சு முறுக்கு ரெடி. நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை, லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.